ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து சுலோச்சனா அம்மா பேசுகிறேன். இப்போது பிச்சாடனர் யார் என்பது பற்றி கூறப்போகிறேன். ஆதியில் பிரம்மாவுக்கு 5 தலைகளுடன் இருந்தார். சிவனைப் போலவே தனக்கும் 5 தலைகள் இருப்பதால் அவருக்கு நிகரானவன் என்று ஆணவம் கொண்டிருந்தார். அப்போது சிவன் அவருடைய ஆணவத்தை அடக்க ஒரு தலையை கிள்ளி எடுத்தார். கிள்ளி எடுத்த தலையானது அவருக்கு தோஷத்தை உண்டாக்கியது. அந்த தலை அவர் கையிலேயே ஒட்டி கொண்டது. எவ்வளவு முயன்றும் அந்த கபாலத்தை பிரிக்க முடியவில்லை. அப்போது அந்த கபாலத்தில் சோறிடும் அன்னம் இடும் அனைத்தையும் அதுவே வாங்கி கொண்டது. கபாலம் ஒருபோதும் நிறையவே இல்லை. அதனால் அந்த கபாலத்தை ஏந்தியபடியே அவர் பிச்சை எடுக்கும் கோலத்தில் பிச்சாடனர் என்று இத்தலம் திருச்சி உத்தமர் கோயில் தலத்திற்கு வந்தார். அவரின் நிலை கண்ட திருமால் கபாலத்தில் அன்னமிடும்படி மகாலட்சுமியிடம் கூறவே அவளும் அன்னமிட்டாள். கபாலம் பூரணமாக நிறைந்தது. அவர் கையில் இருந்தும் பிரிந்துவிட்டது. பிச்சாடனர் என்ற கோலத்தில் திருச்சி உத்தமர் கோயிலுக்கு வந்ததால் அந்த கோயில் பிச்சாண்டவர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. அவருக்கும் அங்கு சிலை இருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.